வணக்கம். மும்பை டப்பாவாலாவும் சிக்ஸ் சிக்மாவும். மும்பை டப்பாவாலாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சிக்ஸ் சிக்மாவை பற்றி எனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறேன். புள்ளி விவர முறைகளை பயன்படுத்தி குறைபாடுகளை குறைத்து செயல்முறை தரத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்துகிற வழிமுறை தான் சிக்ஸ் சிக்மா. சிக்ஸ் சிக்மா உற்பத்தி மற்றும் வணிக செயல்முறையில் உள்ள மாறுபாடுகளை நீக்க உதவுது. அதனால செயல்முறை ஒரு நிலையோடையும் வாடிக்கையாளர் திருப்தி அதிகரிக்கவும் செய்யுது. டிபிஎம்ஓ அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 10 லட்சம் முறை ஒரு செயலை செய்யும் போது ஏற்படும் குறைகள் அது குறிக்குது. செயல்முறை மாறுபாடு அதிகரிக்கும் போது குறைகளும் அதிகரிக்கும். குறைகளுக்கு ஏற்ற மாதிரி சிக்மா அளவும் மாறுபடும். ஒரு சிக்மா அப்படின்றது பெருமைப்படுற விஷயம் இல்லை. 10 லட்சம் முறை ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது 6,91,462 முறை தோத்துட்டா அது ஒரு சிக்மா. வெற்றி வெறும் 31% தான். 2 சிக்மா அப்படின்னா 3,08,537 முறை தோத்துருக்கோம். 69% ஜெயிச்சிருக்கோம். 3 சிக்மா இது கொஞ்சம் பரவாயில்ல. 66,807 முறை தோத்துருக்கோம். 93.3% ஜெயிச்சிருக்கோம். 4 சிக்மா 6,210 முறை தோத்துருக்கோம். 99.38% ஜெயிச்சிருக்கோம். 5 சிக்மா வெறும் 233 முறை தான் தோத்துருக்கோம். 99.977% ஜெயிச்சிருக்கோம். 6 சிக்மா 3.4 முறை தான் தோத்துருக்கோம். 99.999666% ஜெயிச்சிருக்கோம். இதை செயல்படுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செயல் திட்டம் தேவை. நல்ல திறமையான ஒரு அணி தேவை. இருந்தா இதை நீங்க செயல்படுத்தலாம். மும்பையில் காலையில் 5-6 மணிக்கு அலுவலகத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணி அலுவலகத்துக்கு போகிறதுனால அவ்வளோ சீக்கிரம் எழுந்து போக வேண்டியிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் மதிய உணவு சமைக்கிறது சிரமமான விஷயம். அப்படியே சமைச்சாலும் உணவு பெட்டி எடுத்துட்டு பிரயாணம் பண்ணுறது இன்னொரு பிரச்சனை. அதற்கு தீர்ப்பாக மும்பை டப்பா வர கிளம்பிறங்குறாங்க. 11 மணி அளவில் உணவு பெட்டியை வீட்டில இருந்து வாங்கி அதை அலுவலகம் வரை போய் சேர்ப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அலுவலகத்திலிருந்து அந்த உணவு பெட்டியை வாங்கி வீடு வரை போய் சேர்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் உணவு பெட்டி வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கும் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கும் போகுது. ஆக மொத்தம் 4 லட்சம் செயல்கள். 2.5 நாட்கள்ல இது 10 லட்சம் செயல் ஆகுது. மும்பை டபாவில் பணிபுரியறவங்க சராசரியா 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. சில வண்ண குறியீடு வச்சு இந்த வேலையை தப்பு இல்லாம செய்யறாங்க. சிக்ஸ் சிக்மா முறைப்படி ஒரு விஷயத்தை 10 லட்சம் முறை செஞ்சா 3.4 குறைகள் ஏற்படும். மும்பை டபாவாலா அணி 10 லட்சம் செயலை செய்யும் போது ஒரு குறை கூட ஏற்பட்டதில்லை. உணவு பெட்டி தொலைஞ்சதே கிடையாது. வேறு விலாசத்துக்கும் போனது கிடையாது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு மர்னர் சார்லஸும் விர்ஜின் குடும்பத்தின் தலைவர் ரிச்சர்ட் பிரான்சனும் மும்பை வந்து இந்த முறையை கத்துக்கிட்டு போனாங்க. சிக்ஸ் சிக்மா மும்பை டபாவாலா பார்த்து நிச்சயமா பொறாமப்படும். நன்றி.